ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏனி பற்றினா சூப்பரான 14th வீக் டே 5 நைட் ஓட் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இதை இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் பார்க்குற அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்படின்றது என்னோடய தாய்மையான வேண்டுகோள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள். என்னென்னா, இன்றைக்கி 16 லட்சத்தோட பூர்ணிமா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இது ஒரு சிறந்த ஒரு மூவாக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 16 லட்சம் கிடச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செம்ம காண்டா வராங்க. எனக்கெல்லாம் செம்ம காண்டு தான். ஏன்னா புள்ளிகாங்க அவ்வளோ அட்டுழியங்கள் பண்ணி ஆனால் போகும்போது இந்த 16 லட்சத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். செம்ம காண்டா இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு சின்ன பாச போராட்டமே நடந்துச்சு. அன்பால் இல்லை, பணத்தால். நான் எடுத்துக்கிறேன்னு மாயா சொல்கிறதும் பூர்ணிமா விட்டு கொடுக்காம மாயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் இருக்கணும், நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலை நின்று அந்த 16 லட்சத்தை எடுத்துகிட்டு மாதம் வெளியே போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 16 லட்சத்தை பூர்ணிமா எடுத்தது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது இவங்களுக்கு தான் போயிருக்கணும்னா யாரை சொல்வீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிரதீப் நேற்று வந்து அவ்வளோ சீடு இருக்காங்க இந்த பூர்ணிமாவோட உருட்டுகள். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்னமும் பேசுனீங்க, அவ்வளோ வீராபாசனம் பேசுனீங்க. கடைசியில் பார்த்தீங்களா எங்கள் தலைவிக்கு 16 லட்சம் அப்படின்னு கலாச்சிருக்காங்க. ஒரு டென்ஷன் ஆகிட்டாப்புல, செருப்பிடி தர மாதிரி ஒரு பதிலை வர போட்டாப்புல. என்னென்னா, பூர்ணிமாவோட அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தால் வாயை மூடிட்டுருக்கேன், இந்த கூலிக்கு மாரடிக்கிறவனா மூடிட்டு கிளம்புங்கன்ற மாதிரி வந்துட்டு பங்கமாக கலாச்சிட்டாப்புல. ஏன்னா அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சதே இந்த மாயாவும் பூர்ணிமாவும் தான். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தோடனே ஒரு சில பேர் மனசாட்சியிலும் அவரை போய் கலாச்சிருக்காங்க. இதில் பூர்ணிமாவோட அம்மா போயிட்டு பிரதீப் போய் சந்தித்து மன்னிப்பு வேறு கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை அவர் ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. இதில் ஒரு சில பேர் என்ன உருட்டு விட்டாங்கன்னா, பூர்ணிமா அந்த 16 லட்சத்தை எடுத்து பாதியை வந்துட்டு பிரதீப் கொடுக்க போகிறாங்க. எப்போ பூர்ணிமா உங்கள் காதில் வந்து சொன்னாங்களா, ஏன் இந்த மாதிரிலாம் உருட்டுறீங்க, அவ்வளோ நல்லவங்களாம், நல்லவங்க கொடுப்பாங்க, போங்க அங்கிட்டு. வெளியில் போனால் ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இவங்க 16 லட்சத்தில் பாதி லட்சத்தை கொடுக்குறாங்களாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பற்றியும் சொல்லுங்கள். மூணாவது பார்த்திங்கன்னா, நாளைக்கு சிங்கிள் எவிக்ஷன் வேண்டுமா டபுள் எவிக்ஷன் வேண்டுமா, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் வேணும். டபுள் எவிக்ஷனில் மாயாவும் விஜயவர்மாவும் வெளியே போனால் சமமாசாக இருக்குது. அப்படி தான் ஓட்டிங் அனாலிசிஸ் இருக்குது. பட் எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கிற இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் மாயா லாஸ்ட்டில் வரும்போது மட்டும் டப்பான்னு மாறிடுது. அதனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறானோ, இது தப்பான ஓட்டிங்ஸ், ஒரிஜினல் ஓட்டிங் ஒன்று இருக்குங்க, அதில் எங்கள் தலைவி மாயா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்கங்க அப்படின்ட்டு. அதாவது ப்ரூஃப் இல்லைன்னா இஷ்டத்துக்கு புரட்டா விடலாம், தெரியுங்களா? அந்த புரட்டா விட்டுட்ருக்காங்க. அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு விசித்ரா 12 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு உருட்டு. அதுக்கப்புறம் தினேஷ் 10 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு உருட்டு. அதுக்கப்புறம் அர்ச்சனா 12 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு உருட்டு. என்னையா நடக்குது? உருட்டிகிட்டே இருக்கீங்களா? ஒரு நியாய தர்மம் வேண்டாமா அப்படின்னா உருட்டுறதுன்னு ஆகிப்போச்சு. இதில் நியாய தர்மம், அப்படி சொல்ல வரீங்க, ரைட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சிங்கிள் எவிக்ஷன் வேணுமா டபுள் எவிக்ஷன் வேணுமா? இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனாலிசிஸ் 1ல் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,38,677 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 41.24. ஸோ அர்ச்சனாவோட கேம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா அர்ச்சனாவுக்கு வர ஓட்ஸ் வெளியில் இருக்கிற ஒரு சில ஹேட்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு கண்ணை ஊறுத்துது, வயிறு எரியுதுன்னா, உள்ளே இருக்கிற பிக் பாஸுக்கு வயிறு ரொம்ப எரியுது போல இருக்குது, கபன்னு. அதனால் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு வந்த ஓட்ஸ் வந்துட்டு பிஆர் ஓட்ஸ் நிரூபித்து இந்த டைட்டில் எப்படியாவது மாயாவுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக வந்துட்டு இந்த பிஆர்ன்ற இஷ்யூ போயிட்டுருக்கு. அப்போல்லாம் வாயை திறக்காத பிக் பாஸ் இப்போ வந்து புதுசாக ஒரு டாஸ்க்கு நேற்று கொடுத்து ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணி, ஆனால் அவருக்கே ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், சரி அர்ச்சனாக்கு தான் பிஆர் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வர வச்சு கடைசி அதிலேருந்து பார்த்தா கிடைச்ச ஒரு ஆன்சர் என்னென்னா, மாயாவுக்கு பிஆர் இருக்கிற விஷயங்கள் பகிரங்கமாக வெளியே வருது. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அர்ச்சனா வந்துட்டு ஜென்யூனாக அவங்க மனசில் என்ன பட்டுச்சோ அதை சொன்னாங்க. இதில் வேறு பூர்ணிமா ஒரு பச்சை பொய்யை வேறு சொல்லிட்டாங்க. உண்மையாங்க அர்ச்சனா வந்துட்டு பிஆர் இருக்குது, ஏன்னா எனக்கு பிஆரில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து சொன்னாங்க அர்ச்சனா வந்து பெய்ட் ப்ரொமோஷனுக்கு அவங்கக்கிட்ட வந்தாங்களாம். ஏமா உருட்டலாம், இப்படியா உருட்டுறது? நீங்கள் வந்தது டே 1, அர்ச்சனா வந்தது 30 நாளுக்கு அப்புறமா. அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில் வர விஷயமே நம்மளுக்கே வந்துட்டு அந்த 29ஆம் தேதி 27ஆம் தேதி அப்படி தான் தெரிஞ்சுது, 27 நாளுக்கு அப்புறமா. இப்படி விட்றீங்களாம்மா? இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, மணிக்கும் ஐஸ்வர்யக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு அவங்க உள்ளே வர விஷயங்களே தெரில. அவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணது இந்த அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சான். அம்மா புழுகு மூட்டை போதும் அப்போ நம்ம நிறைய பேர் வந்துட்டு கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க.
அதை பற்றியும் சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,57,581 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.19. ஸோ மணி மேலே சமகாண்டாயிட்டாங்க எல்லாருமே. கோவத்தில் இல்லை, இதுவும் ஒரு பாசத்தில் இருக்கிற இது இது ஒரு வகையான கோவம் தான், பாசத்தில் வர கோவம். என்னென்னா மணி எப்படி அந்த மணி பாக்ஸை விட்டார் அப்படின்ற மாதிரி. பட் அந்த மணிப்பட்டி இருக்கும்போது மணியவே காணுமே, இதான ஒரு கூத்து. எனக்கு என்னென்னா இந்த மணி வர விஷயங்கள் மணிக்கு தெரியாமல் பூர்ணிமாவுக்கு மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா பூர்ணிமா அப்பப்போ பிக் பாஸ் நேற்று கன்வென்ஷன் ரூமில் கூப்பிட்டு ஒரு சிக்னல்லாம் கொடுத்த மாதிரிலாம் போச்சு. ஸோ அதன்படி காலையில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க, இவங்க அதுக்குள்ளே பேக்கப்பே பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ப்ரீ பிளான் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாவம் மணி தான் மணி இல்லாமல் போக போகிறார். பட் சொல்ல முடியாதுங்க, இந்த மணிக்கு டைட்டில் வின்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முதல்லேருந்தே இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி இவர்கிட்ட நேற்று ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஏன்னா நேற்று எல்லாருமே அர்ச்சனை வச்சு செஞ்சாங்க, மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. பட் மணி அந்த காரியத்தை செய்யவே இல்லை. நேற்று மட்டும் கிடையாது, நிறைய நேரங்களில் அவர் ஹர்ட் பண்ணுற விஷயங்களே கிடையாது, ஹர்ட் பண்ண தெரியாதுன்ற மாதிரி இருக்கார். நல்ல ஒரு மனுஷர். 3வது பிளேஸ் பார்த்தா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,31,171 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.97. நைட்டு 30 லட்சம் வந்துருச்சுன்னு விஜயவர்மா புர்ட்டா விட்டாருன்னு தெரில. இவர் எப்படி எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இதை அங்கே சொல்கிறாரு, இங்கே சொல்கிறாரு, பக்கத்து வீட்டில் இருக்குது, இங்கே இருக்குது, மேலே இருக்குது, கீழே இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கான்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கார். நிறைய பேருக்கு அதனால தான் தினேஷ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் தான் பேசுகிறாரு, கெட்ட விஷயங்கள் கிடையாது. பட் இருந்தாலும் தொண யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லிகிட்டே இருக்கார். அது தேவையில்லாதது அப்படின்றதான். பட் அனைப்பர் அவளுக்கு இது கேமு முடிய போதில் அதை சொல்ல வரான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் இந்த டைட்டில் வின்னராக வருவார் அப்படின்ற மாதிரி அவரோட மைண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த படப்பெட்டி பக்கத்தில் கொஞ்சம் கூட கிட்ட நெருங்காமல் இருந்தார். பார்க்கலாம் அவரோட நம்பிக்கை என்ன நடக்குதுன்னு. பட் என்னையே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தினேஷ் டைட்டில் வின்னராக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்களாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 70,790 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.62. சித்ராவுக்கு மக்கள் 70,000 ஓட்டு தான் போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 லட்சம், 1.5 லட்சம், 1 லட்சம் இருக்குது. ஆக மொத்தத்தில் விசித்ராவுக்கு ஓட்டு கம்மியான விஷயங்கள் உண்மை, சரிங்களா? ஆனால் விசித்ராவுக்கு பிஆர்ன்ற விஷயமே தெரியாது. அதை விசித்ராவும் சொல்கிறாங்க, விசித்ராவோட ஃபேன்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் விசித்ராவே ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இல்லை நான் கொஞ்சம் ப்ரிப்பரேட்டாக தான் வந்தேன். ஸோ விசித்ராவே எனக்கு பிஆர்னு சொன்னாலும் அவங்களோட உருட்டுகள் அதை நம்ப மாட்டாங்க. இல்லை நீங்கள் நல்லவங்க, அப்படிலாம் பேசாதீங்க, எங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ நல்லவங்கன்னு, நீங்கள் நல்லவங்க நானும் தெரிஞ்சவங்க அப்படின்னு. அதேமாதிரி விசித்ராவுக்கு ஐட்டம் சாங்க்கு முன்னாடி டான்ஸ் பண்ணாங்க பாருங்கள், அதெல்லாம் சத்தியமாக உங்களுக்கு பிடிக்காதங்க, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆனால் அப்பப்போ சந்திரமிகா மாறுற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி மூமெண்ட்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஏன்னா மம்மிக்கு அந்த மாதிரி தோணும். ஏன்னா நேற்று பற்றினா ஒரு ஐட்டம் சாங்கை நம்ம மாயா பாடுறாங்க, பக்கத்தில் நம்ம அண்ணன் விஜயவர்மா டான்ஸ் பண்ணுறாரு, பக்கத்தில் இன்னொருத்தங்க ஆடுறாங்க. யார் அப்படி பார்த்தா நம்ம மம்மி. அதே மாதிரி இடுப்பை நிற்கிறது, உதட்ட கடிக்கிறது, மூஞ்சி இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது. என்ன மம்மி ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் பண்ண மாட்டிங்கன்னா அன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டீங்க, இன்றைக்கி இது கொஞ்சம் ஃபன்னாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓ ஃபன்னுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க, அதே டாஸ்க்குன்னா கலாய்ப்பீங்க. என்ன மம்மி இப்படி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க, என்னத்தை சொல்கிறது? சரி, இதையும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. மம்மி சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். அவங்க எந்த மம்மியை சொல்கிறாங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. 5வது பேஸ் பற்றினா விஜயவர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பற்றினா 44,754 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில். ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.45. இருக்கிறதுலே வடிகட்டின முட்டாள் அப்படி பார்த்தீங்கன்னா விஜயவர்மா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. நைட்டு நான் பார்த்தேங்க, எவ்வளோ பார்த்தீங்க? 30 லட்சங்க. எவ்வளோ? 30 லட்சம். சரி பார்த்தீங்களே, எடுக்க வேண்டியதானே? இந்த பிக் பாஸ் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை பார்க்கல. அப்போ எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? எனக்கு காசு வேண்டாம், வேறு என்ன வேணும்? நான் சொம்படிக்கணும். யாருக்கு? மாயாக்கு. ஏயா இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது, அப்போ கூட சும்மா விட மாட்டேன், வேணும். நான் வரும்போது எடுத்த சபதமே அதுதான். நான் உள்ளே போனால் ஃபஸ்ட்டு நான் அடிக்க போகிற சொம்பு மாயாக்கு, வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னையா இப்படி ஆகிட்டீங்க? நல்ல திறமையாக இருக்கீங்க, நல்ல அழகாக இருக்கீங்க, விட்டால் ஹீரோ சான்ஸ்லாம் கணக்கும் போல இருக்குது. இப்படி சொம்பு தூக்குனா என்னையா அர்த்தம் அப்படின்னா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, ரைட்டு. ஆனால் இந்த வாரம் இவரோட பிக் பாஸ் கேம் குவைட்டு. ஆனால் இவர் கூட யார் போக போகிறாங்களதுன்னு தெரியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாயா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,570 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.94. இவ்வளோ நாள் ரெண்டும் சேர்ந்து கூட்டு செய்தி பண்ணாங்க, மாயாவும் பூர்ணிமாவும். பட் இந்த வாரம் 2 பேரில் ஒருத்தர் தான் மிச்சம். ஆனால் மாயா கமலஹாசன் அவர்கள் கலாய்க்க போகிறாரு. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பயம். ஏங்க
இந்த வாரம் முழுக்க நிறைய விஷயங்கள்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இப்படி டக்குன்னு காசு எடுத்துகிட்டு போகிறீங்களே இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஆர் ஓட்ஸ்ன்ற விஷயங்களை வந்துட்டு கரெக்டாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாடி பெரிய பிஆர் நெட்வொர்க் இருக்கிற விஷயங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தினேஷ் வந்து நேற்று வந்துட்டு சொல்கிறாரு, சோஷியல் மீடியாவில் செக் பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது மாயா ஸ்குவாட், மாயா கேங் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம ஆட்கள் போட்டு விட்டாங்க. பார்த்தா 60,000 ஃபாலோவர்ஸு 70,000 ஃபாலோவர்ஸ்னு வராங்க. என்னையா எங்கேயா இருந்தீங்க இவங்கெல்லாம்? இதில் வேறு வந்துட்டு மாயா வந்துட்டு தினேஷ் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிஆர் வேலை இருக்கும், பிஆர் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா, இவங்க வந்துட்டு இல்லைன்னா அங்கே ஆப்போஸ் பண்ணியிருக்கணும்ல, அதை பண்ணல. அப்படி ஸ்டன் ஆகிட்டு என்னது இந்த மான் மாதிரி சிக்னல் காமிக்கிறாங்க. ஓ அப்போ வந்துட்டு இருக்குது, இவ்வளோ நாள் எப்படி தெரியாத விஷயம் இவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி அவங்க பார்த்துருந்தாங்க. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, லாஸ்ட்டாக சொல்கிறாங்க பூர்ணிமா கிட்ட, நீங்கள் பணப்பெட்டி எடுத்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு ரன்னர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக யாராவது புஷ் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக ரன்னர் ஆகிறதுக்கு புஷ் பண்ணுவேன்றாங்க. என்னது புஷ் பண்ணுவீங்களா? அப்போ இது வரைக்கும் புஷ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா? அந்த புஷ் யாரை பண்ணுறீங்க? கமல்ஹாசன் அவர்களையா இல்லை பிக் பாஸையா? ஐயோ என்னையா நடக்குதுன்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு மூக்கு மாதிரில 2-3 வரல வச்சு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,21,138 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் சிங்கிள் எலெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக மாயா தான் வெளியே போகணும். பட் மாயா போக மாட்டாங்க. ஸோ அடுத்தபடியாக இருக்கிற விஜயவர்மா தான் போயிடுவார். டபுள் எலெக்ஷன் இருந்துச்சுன்னா மாயாவும் விஜயவர்மா தான் போகணும். பட் மாயா போக மாட்டாங்க. ஸோ அதனால் விஜயவர்மாவும் விசித்ரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வாங்க அனலைசஸ் 2க்குள்ளே போகலாம். அனலைசஸ் 2ல் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா மணி. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா 4,28,240 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. மணிக்கு வந்துட்டு மணிப்பெட்டி கிடைக்காம போயிடுச்சு. பட் மணி வந்துட்டு எப்படியாவது இதெல்லாம் வந்துட்டு வெளியே நான் போய் சம்பாதிச்சுப்பேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு தெரியல. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா 4,05,900 ஓட்ஸ். அதாவது ஊர்கிழவியில் 2 வகைப்படும். ஒன்று வந்து நல்ல விஷயமா பேசுகிறது, ஒன்று வந்துட்டு கொஞ்சம் நல்லவங்க. தினேஷோட விஷயங்கள் கேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நிறைய பேர் ஒரு மேலே பெருசாக வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வைக்கிறது கிடையாது. விசித்திரா ரசிகர்கள் தவிர. 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3,23,360 ஓட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அனலைசஸ் 2ல் மாயா 3rd பிளேஸ் வந்தவொடனே இதுதாங்க கரெக்டான ஓட்டிங் அனலைசஸ்ன்றாங்க. நானே சொல்கிறேன் இல்லைங்க அப்படின்னாலும் இல்லைங்க இதுதான் கரெக்டுன்றாங்க. என்னத்த சொல்வீங்க? 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3,06,240 ஓட்ஸ். ஸோ அர்ச்சனா மேலே வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வெளியிலும் இருந்தாங்க, இப்போ வந்து உள்ளேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2,46,340 ஓட்ஸ். ஸோ விசித்ராவோட கேம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, என்னத்தை சொல்ல. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா 14,440 ஓட்ஸ். ஸோ விஜயவர்மா கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு. பார்க்கலாம் போகும்போது கையை கோர்த்து போக போகிறாரா இல்லை சிங்கிளாலாம் வெளியே போக போகிறாரான்ட்டு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.